ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். நான் காக்கா கூப்பிட்ட உடனே அந்த காக்கா மட்டும் வராமல் மற்ற காக்காங்களும் கூட்டிகிட்டு வருது பார்த்திங்களா. இதே மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சது மற்றவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். இதுதான் 5 இருக்கிற காக்காவுக்கு கூட அறிவு இருக்குது. ஆனால் 6 மனுஷனுக்கு கொடுத்துருக்க அறிவு நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கோம். காக்காவை பாருங்கள், அழகாக ஒரு காக்கா பார்த்த உடனே எல்லா காக்காவும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு போகுது பாருங்கள். அது மட்டும் சாப்பிடல, மற்ற காக்காங்கெல்லாம் அது குஞ்சுக்கும் கொடுக்கும். இதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நானும் அதை பார்த்து வீடியோ எடுக்கும் போது அது பயந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் ஒரு இடத்துல வச்சுட்டு நான் ஓடி வந்துட்டேன். பாருங்கள், அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. எனக்கு பார்க்கணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் அப்பப்போ ஓடி வந்து பார்த்துட்டு இருந்தேன். அழகாக சாப்பிட்றது பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும், நீங்களும் சாப்பிட்ணும். இப்போது உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்காங்கன்னா பாதி சாக்லேட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நல்ல பழக்கம். இது நீங்களும் பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு முட்டை தான் வச்சேன், ஆனால் அது எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணது பாருங்கள். பார்த்தீங்களா, அது அழகு பார்த்து ரசிக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பாய், அதுவும் பறந்து போச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.